أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ தம்பி அபூபக்கர், உங்க முதல் கேள்வி மட்டும் படிங்க. எந்த ஆயத்துல உங்களுடைய கேள்வி இருக்குது? சார், நான் வசனம் படிக்கிறேன், அவருக்கு கொஸ்டின் கேட்கட்டும். 7ல 172. உம் இறைவன் ஆதமுடைய மக்களில் அவர்களுடைய முதுகுகளில் இருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய்தான், நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறியதை திக்ரு செய்வீராக. நிச்சயமாக இதனை விட்டு பாராமுகமாக இருந்து விட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் சொல்லாதிருப்பதற்காக. அதான அபூபக்கர் கேள்வி ஆயத்து அதான. இதுல உங்களுக்கு என்ன டவுட்டு? அதாவது குழந்தை பிறந்தது இல்லையா, அதாவது சந்ததிகள் தோன்றியது பற்றி கேட்குறீங்க இல்லையா, எங்க நடந்து கேட்குறீங்க இல்லையா. இப்போ சொர்க்கத்தில் 2 பேர் இருந்தார்கள். அந்த இருவரையும் அவன் அல்லாஹ் இறங்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டான். இப்பொழுது பூமிக்கு வந்தாகிவிட்டது. நம்மை போல் மனிதர்களாக இப்பொழுது ஆதமும் அவர் மனைவியும் இருக்கின்றார். அல்லாஹ் அவரிடம் உறுதிமொழி வாங்கியிருக்கலாம், நான் தான் உங்களுடைய இறைவன். உங்க 2 பேர்ட்டையும் உறுதிமொழி வாங்கியிருக்கிறான். ஆதமுட்டையும் அவருடைய மனைவியிடம் 2 பேரும் உறுதிமொழி வாங்கியிருக்கிறான். எங்க வாங்க? பூமியில் வாங்குறான். ஏன் வாங்குறான்னு கேட்டா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று கூறி, ஆமாம் நீ தான் இறைவன் என்று ஒத்துக்கொண்டார்கள். முதல் மனிதன் முதல் பெண் இருவரிடமும் கேட்டுக்கொண்டான். இருவரும் ஆமாம் என்று பதிலளித்து விட்டார்கள். அவருக்கு பிறக்கும் 2 குழந்தைகளையும் அவர்கள் யாரு, ஆதமும் அவர் மனைவியும் நிச்சயமாக இந்த வாக்கியத்தை அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியை நிச்சயமாக பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பார்கள். சரிதானே? நிச்சயம் சொல்லியிருப்பாங்க. இதையுமா அல்லாஹ் எங்களிடம் வாக்குறுதி வாங்கியிருக்கின்றான், நாங்களும் ஆமாம் நீ தான் உண்மையான இறைவன், உனக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, நீங்களும் அந்த அல்லாஹை தான் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், அவனையே நீங்கள் நோக்கி இருக்க வேண்டும், அவனுக்கு இணை துணை எதுவும் வைக்கக்கூடாது என்பதையும் தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கின்றார். அந்த பிள்ளைகளும் ஒரு பிள்ளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வளர்ந்து விட்டார். 2வது பிள்ளை ஏற்றுக்கொண்டிருப்பார். காலப்போக்கில் அவர் மாறிவிட்டார். வேறு பக்கம் அல்லாஹ்வுக்கு விரோதமான செயல் இறங்கிவிட்டார். அது அவருடைய 2 சகோதரிகளை நான் சண்டையில் பார்த்திருப்பீர்கள். கடைசியில் கொலையும் செய்து விட்டார். என்ன காரணத்திற்காக இவ்வாறு அல்லாஹ் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கினான் என்பதற்காக காரணம், இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இந்த நிகழ்வு. குழந்தை பிறந்த ஆதமுடைய சந்ததிகள் எங்கு தோன்றினார்கள் என்று கேட்டீர்கள், சொர்க்கத்திலா அல்லது பூமியிலா? இதை வைத்துக்கொண்டு பூமியில்தான் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன, சொர்க்கத்தில் கிடையாது. பூமி வந்த பிறகுதான் இந்த விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது. இது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் உறுதிமொழி வாங்கினான் என்றால், நாளைக்கு எனக்கு யாருமே சொல்லித்தரல, அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன், அவனை தான் நாங்கள் வணங்க வேண்டும் என்று யாரும் சொல்லித்தரல என்று சொல்லாமல் இருப்பதற்காக
முதல் மனிதனிடம் முதல் பெண்ணிடமும் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியிருக்கின்றான். அவர்களும் நீதான் உண்மையான இறைவன் என்பதையும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இதே சொன்னார்கள். அது சொன்னதுனால ஒரு பிள்ளை மூமினாக வாழ்ந்து விட்டார், ஒரு பிள்ளை ஏதோ போய்விட்டார். நாளைக்கு அதுக்கப்புறம் வளர 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 நூஹ் அனுப்பினான். நூஹு அல்லாஹ் பற்றி பேசுகிறார். இப்படியாக தன்னை பற்றி மக்கள் எடுத்து கூற கூற அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் விரோதமாக போய்விட்டார்கள். எனினும் எனக்கு சொல்லவில்லை, நூஹு சொல்லவில்லை, ஆது சொல்லவில்லை, ஹூது சொல்லவில்லை, ஷுவைபு சொல்லவில்லை, எங்களுக்கு எது சொல்லவே இல்லை, அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் சொல்லவில்லை என்று சொல்லாமல் இருப்பதற்காக இவ்வாறு படிப்படியாக வழியாக நபிமார்களை அவன் அனுப்பி வைத்தான். நாளைக்கு நீங்க எனக்கு யாரும் சொல்லியே தரல. இந்த பூமியில் வாழும் பொழுது எந்த நபியும் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று சொல்லவில்லை என்று சொல்லாமல் இருப்பதற்காக முன்கூட்டியே அவன் வாக்குறுதி வாங்கி பின்னால் வரும் ஒவ்வொரு நபியிடமும் இந்த விஷயத்தை மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றான். இதுல புரிஞ்சுதா? இப்ப நாளைக்கு நம்ம அல்லாஹ் முன்னால் இருக்கும் பொழுது பொய் சொல்ல முடியாது. ஆமா, நபி வந்தார்கள், குர்ஆன் வந்தது, உண்மையை பார்த்தோம், பார்த்து விட்டு தான் நாங்கள் மீறி நடந்தோம் என்று தான் சொல்லுவோமே தவிர எங்களுக்கு புத்தகமே வரல, எங்களுக்கு எந்த நபியும் சொல்லலை, அல்லாஹ் தான் உண்மை இறைவன் சொல்லவில்லை, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாமல் இருப்பதற்காக முதல் மனிதனிடம் முதல் பெண்ணிடமும் அவன் உறுதிமொழி வாங்கி இருக்கின்றான். இப்ப புரியுதா? இப்போ நாளைக்கு இந்த கியாமத்தினால் சம்பந்தப்பட்ட ஆயத்தான் படிச்சிருப்பீங்க. அல்லாஹ் கேள்வி கேட்குற, ஆமா நாங்கள் வந்தார்கள்னு ஒத்துக்கிறாங்க. சரியா? இன்னைக்கு ஒத்துக்காத போட்டிருக்குது. சரியா? நம்ம குர்ஆன்ல பார்த்துருக்கிறோம், உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையான்னு கேட்குறாங்கல்ல மக்கள். உயிரை வாங்கும் பொழுதும் நரகத்தில் போடப்பட்டிருக்கும் பொழுதும் அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்கப்படும், உங்களுக்கு தூது வரவில்லையா, தூது என்ன பதில் சொல்லுங்க கேள்வி இருக்குது இல்லை, குர்ஆன்ல படிச்சுக்கிறீங்கல்ல? சரி, பரவாயில்ல. இந்த மாதிரி ஆனா எல்லாம் என்ன சொல்றான், வந்தார்கள் நாங்க பாராமுகமாக இருந்தோம், விளையாட்டு போக்கி இருந்தோம் தான் சொல்லுவார்களே தவிர இல்ல அப்படிலாம் தூது வரல, யார் எங்க சொல்லல என்று அந்த பேச்சு குர்ஆன் இருக்குதா? அப்படி யாரும் சொல்ல மாட்டார், முடியாது. ஏன்னா ஆரம்பத்திலே உறுதிமொழி வாங்கியாச்சு. நீ இந்த பூமியில் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பியோ நடக்க மாட்டியோ சந்தோஷம். நாளைக்கு கியாமத்து நாள் அன்று யாரும் சொல்லவில்லை, எங்களுக்கு நபி வரவில்லை, எங்கள் கித்தாப் வரவில்லை, அல்லாஹ் தான் உண்மையான யாருக்கு சொல்லவே இல்லை, இந்த மாதிரி பேச்சு நாளைக்கு இங்கே பேசாமல் இருப்பதற்காக தான் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ஆதமிடமும் அவருடைய மனைவியிடமும் இவ்வாறு உறுதிமொழி வாங்கினான். ஆதமும் அவருடைய மனைவியும் தன் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அல்லாஹை பற்றி சொல்லியிருப்பார்கள். சரிதானே? பரவாயில்ல. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான கேள்வி, இந்த நிகழ்ச்சி எங்க நடந்தது? பூமியில் தான் நடந்தது. குழந்தை பிறந்தது எல்லாம் பூமியில் தான். இப்பொழுது ஆதமுடைய என்ன போட்டிருக்குது, எப்படி மனம் ஏற்படுத்தினாவன் என்ன போட்டிருக்கு? இறைவன் ஆதமுடைய மக்களில் அவர்களுடைய முதுகுகளில் இருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி. எடுத்துங்க. இப்போ சந்ததிகள் தோன்றியது எல்லாம் முதுகல், பின்னாடி ஸ்பைனல் கார்டுக்குள்ள முதுகெலும்பு துண்டு, முதுகெலும்பு மேலேருந்து அந்த முதுகெலும்புக்கும் ரிப்ஸ், இந்த முன்னாடி இருக்குதுல்ல எலும்பு,
இந்த நெஞ்சு எலும்புக்கு நடுவில் இருந்து அவன் சந்ததிகளை உண்டாக்கினான். இது ஒரு தனி விஷயம். எப்படி இந்த மாதிரி ஆண்டவன் சொல்றான், முதுகில் இருந்து லெஃப்ட் சைடு இந்த இருந்து கொண்டு வந்தான் எதை, மனைவியை. அதுக்கப்புறம் எல்லா பிள்ளைகளும் நீங்களும் நானும் தன்னுடைய தாய் தந்தைகள் முதுகிலிருந்தான் நாம் வெளிப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த விஷயம் உங்க யாருக்காவது தெரியுமா தெரியாதா? எப்படி என்று தெரியுமா தெரியாதா? ஆதமுடைய முதுகிலிருந்து சந்ததிகளை வெளியாக்கினோம். இனி உலகத்துள்ள அனைத்து பிறப்புகளும், ஆண்கள் பெண்கள் பிறந்து அனைத்தும் மனிதனுடைய விழாப்புறத்திலிருந்துதான் வெளியாகியிருக்கின்றீர்கள். அனைவரும் வெளியாகிருக்கின்றீர்கள். இதை ஆண்டவன் நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ளும் விதத்தில் அப்படியே விழாப்புறத்தில் முதுகுகள் என்று சொல்லி எடுத்து விட்டான். 86ல் 5, 6, 7 எடுங்க. 86 சூரா 86ல் 5, 6, 7 படிங்க. மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனிக்கட்டும். கொஞ்சம் இருங்க. ஆனா சொல்லிட்டான் விழாப்புறத்திலிருந்து. இப்ப அல்லாஹ் சொல்றான் எதிலிருந்து படைக்கப்பட்டான். இப்ப சிந்திக்க சொன்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இது எப்படி, எந்த விஷயத்தை குறிக்குது, எப்படி நடக்குது, இது எப்படி சந்ததி உண்டாகுது என்பதை கவனிக்க வேண்டாமா? அடுத்தது குதித்து வெளிப்படும் நீரில் அவன் படைக்கப்பட்டான். ஸ்பெர்ம், இந்திரிய துளி, ஆணிடமிருந்து வருகின்ற இந்திரிய துளி ஸ்பெர்ம் மூலமாக அது பெண்களின் கர்ப்பப்பைக்குள் சென்று குழந்தை உண்டாகின்றது. இது எப்படி உண்டாகுது என்று அவன் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் 1477 வருஷத்துக்கு முந்தைய இந்த மகத்தான சயின்ஸை ரசூலுக்கு சொல்லி ரசூல் இந்த ஆயத்தை படித்து காட்டுகின்றார். இது மகத்தான் உண்மை இருக்கின்றது. அல்லாஹ் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பேர்பட்ட உண்மையை இன்னைக்கு சொல்லிக்கிறாங்கன்றா இது உண்மையான குரான் தான். ரசூல் அல்லாஹுடைய தூதர் தான். இது அல்லாஹுடைய வாக்கு தான். அல்லாஹ் தான் மனிதனை இவ்வாறு படைத்திருக்கின்றான், அவனே சொல்லுகின்றான் இவ்வாறு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது 7, முதுகுத்தண்டிற்கும் நெஞ்சு எலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறது. எது வெளியாகிறது? இந்திரிய துளி, ஸ்பெர்ம். சரியா? சரி, அதான் சொல்றான் ஆண்டவன். இந்த விஷயத்தை பற்றி நீங்க எங்கேயாவது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கிறீங்களா? யாராவது உங்களுக்கு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்களா இந்த விஷயத்தை பற்றி? எப்படி மனிதன் உண்டாகின்றான், எப்படி இந்திரிய துளி ஸ்பெர்ம் எப்படி உண்டாகிறது என்பதை பற்றி யாராவது சொல்லியிருக்கிறார்களா அல்லது நீங்க படித்திருக்கின்றீர்களா? இல்ல சார். இல்ல சார். என்ன அவுபக்கர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரி, பரவாயில்ல. இப்ப இந்த விஷயத்தை நீ கேட்ட நிகழ்ச்சி தான் எங்க நிகழ்ந்து கேட்டீங்க இல்லையா? அதற்கு பதில் சொல்லிட்டேன். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த எப்படி இந்திரிய துளி ஃபார்ம் ஆகுது, எப்படி அது எஜெக்ட் ஆகுது, எப்படி பெண்களின் கர்ப்பப்பையில போகுது என்ற விஷயத்தை நான் இப்போ பேசலை. நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்ட. இந்த விஷயத்தை இன்னொரு தடவை ஆதம் படைப்பு பற்றி வரும் பேச்சு வந்துச்சுட்டா இதை கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா அபூபக்கர்? இப்போ அடுத்த கேள்வி என்ன? 2வது கேள்வி. சார்லஸ் சார் கேட்டிருக்காரு சார்.
இல்லை 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 இவ நம்ம நம்ம அபூபக்கர் 2வது கேள்வி கேட்டு ஒரு கேட்டா என்னது? 19ல 10 கேட்டுங்க. படிங்க. 2 கேள்வி கேட்டார். அபூபக்கர் முடிச்சிருங்க முதல்ல படிங்க. ஓகே. 19ல 10 19ல 10. என் இறைவனே, நீ எனக்கு ஓர் அத்தாட்சியை ஏற்படுத்துவாயாக என்று வேண்டினார். சௌக்கியத்துடன் இருக்கும் நிலையிலேயே 3 இரவுகள் நீர் மக்களுடன் பேச முடியாமல் இருப்பீர். உமக்கு அத்தாட்சியாகும் என்று கூறினான். இதுல அபூபக்கருக்கு என்ன கேள்வி வருது? உங்களுக்கு என்ன கேள்வி? இதுல சந்தேகம்? இறைவன் ஒரு நன்மாராயிரம் ஒரு நல்ல விஷயத்தை அவருக்கு அறிவிச்சான். ஆனா அவர் கேட்கிறாரு. இது ஒரு விளக்கம் இப்படி கேட்கலாமா? முதல் ஒரு கேள்வி. அப்போ அவரு ஒரு ஒரு கொடுக்கறாரு. இறைவன் வருது, எப்படி பார்த்துக்கலாம், எப்படி கேட்கலாம் கூடாதுங்கிறதான் கேள்வி. நல்லா கேட்கல. ஏன் கேட்டா, மனிதனுடைய படைப்பே அதான்ப்பா. அவன் கேள்வி கேட்டான்ப்பா. மனுஷன் சந்தேகப்பட்டுதான்ப்பா இருப்பான். அவன் பலகீனமான இப்படி நடக்குமா நடக்காதா கேட்டுட்டு நடக்குமா நடக்கான்னு கேட்பான். சொன்னவங்க நம்ப மாட்டான். தான் தோண்டி விதத்திலே நிற்பான். இதெல்லாம் இதே இப்படிப்பட்ட மனிதன் தான் மனிதன் படைப்பு. அல்லாவே சொல்லியிருக்கிறான், சிலரை விட உயர்த்தி உள்ளோம். நபிமார்கள் சிலரை விட நாம் உயர்த்தி வைக்கின்றோம் அப்படின்னு வருது இல்லை? படிச்சுக்கிறீங்கல்ல? இப்போ ஜக்கரியா அவரு நபி. அவருக்கு தெரியல. எது தெரியல? மரியம் ரூம்ல எப்பொழுதுமே உணவு இருந்துகிட்டே இருக்குது. எப்படி உனக்கு உணவு யார் தருறது? எப்போ உணவு இருக்குதுன்னு கேட்கிறாரு. சரியா அபூபக்கர்? கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்களோட உயர்ந்த சாதம் இருக்கிறதுனால சாப்பாடு இறக்கி சாப்பிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிள்ளை வேணும், அந்த இடத்துல எனக்கு ஒரு மகன் வேணும்னு அல்லாட்ட கேட்குறாங்க. மலக்கு அவர் ரூமில் அவர் அறையில் இருக்கும்பொழுது, ஜக்கரியாவே, உனக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பிள்ளையை நன்மாராயம் கூறுகின்றான். அந்த பிள்ளையின் பேர் யஹியா என்றும் அவர்கள் ஜக்கரியாவுக்கு கூறுகின்றார்கள். சரியா தம்பி? சரியா? ஆமாங்க சார். நீங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க. இப்போ கேட்டாரு. அவருக்கு எனக்கு வயசாயிருச்சு, முடியெல்லாம் அரைச்சு போயிருச்சு, என் மனைவி மலடா ஆயிட்டா, உடம்பு சரியில்லை, எப்படி எனக்கு குழந்தை உண்டாகும் என்று அடுத்த கேள்வி அவர் கேட்டாரு. ஆரம்பத்திலே தெரியும், அவர் நிலைமை தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே குழந்தை வேணும் கேட்டாரு. அப்படி கேட்ட பிறகு உனக்கு குழந்தை உண்டு, அந்த குழந்தையின் பெயரும் சொல்லிய பிறகு எப்படி உண்டாகும் கேட்கிறாரு. இதுதான் மனுஷனுடைய படைப்பு. புரிஞ்சுட்டீங்க எல்லாரும்? இதான் மனுஷன். நம்மளோட கேட்டு இருக்கிறோம். என்ன சந்தேகம் வந்துடுது. எப்படிப்பா எனக்கு செய்ய முடியுமா? இப்போ ஓய்த்துக்கிறீங்க, இதெல்லாம் செய்ய முடியுமா, எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம எல்லா மனசும் ஓடி தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யறது தெரியலையா, இது விட்டா நரகமாச்ச என்ற பயம் இருந்துட்டு இருக்குது. எப்படி செய்யறது என்று நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அல்ல, நான் அவனுக்கு வழியை காட்டுறேன், உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன், நான் அவனுக்கு ஈமா எழுதுறேன், நான் அவனுக்கு வழியை காட்டுறேன் சொல்லித்த எல்லாம் சொல்ல 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 இவனுக்கு நம்பிக்கை வர மாட்டேன்னு நினைக்கின்றது. சரிதானே தம்பி? இப்போ அவர் கேட்கிறாரு. ஆனால் உனக்கு தெரியும், மனுஷன் படைச்சிருக்கிறான், ஏன்னா கேள்விக்காக இருக்க முடியாது, கேட்டு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி, அப்படியா எனக்கு உறுதியாக உனக்கு எனக்கு இது வேணும், ஒரு இது அத்தாட்சி வேணும், எனக்கு ஒரு சான்று வேணும் எனக்கு, அப்போ நம்புவேனா அப்படின்ட்டு திருப்பி அல்லாட கேட்குறார். அல்லாஹ் சொல்கிறான், நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கிறீங்க, இந்த நிலையில் 3 நாள் நீங்கள் ஊமையாக போய்விடுவீர்கள், பேச முடியாமல் ஆக்கிவிடுவேன் 3 நாள், இதான் என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்.
3 நாள் பேச முடியாமல் போய்விட்டு. சரியா? அவர் கேட்டதற்கு ஆண்டு உடனே கொடுத்துட்டான். இன்னும் அத்தாட்சி வேணும், செகண்டுக்கு எது வேணும் எனக்கு அவர் சொல்லி மலக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு இன்னொரு இது வேணும், எனக்கு நம்பிக்கை உறுதிப்படுத்துறதுக்கு வேணும் என்று கேட்கின்றார். அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த 3 நாள் அவர் பேச முடியாது போய்விட்டது. இப்பொழுது அவர் உண்மை புரிஞ்சுக்கிட்டார். சரி, அல்லாஹ் சொன்ன சரிதான், 3 நாள் பேச மாட்டேன் முடியாதுன்னு சொன்னால் இதோ பேச முடியாது ஆக்கிவிட்டான். நிச்சயமாக அல்ல யாரும் சக்தி படைத்தவன், அவன் உண்மையாக சொல்லிவிட்டான். நான் கேட்டதற்கு ஒழுங்கான பதில் வந்து விட்டது என்று கூற அப்போ குழந்தை பிறந்து வந்தது. சரிதானே? இதே மாதிரி தான் கேளுங்க. இந்த மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம புரியாத சொல்லிக்கலாம் கேட்கலாமா? எல்லாம் சொல்லி காப்பாது. இது இப்போ கொண்டு வரணும். நீங்கள் இதை மனிதனுடைய படைப்புன்னு கொண்டு வரணும். இந்த மாதம் ஆண்டவன் பலகீனமாகவே மனிதனை படைத்துள்ளோம். சதா கேள்வி கேட்டுட்டு இருப்பான். மூசாட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டான், முகமது நபிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு இருந்தாங்க. இதே வேலை அவங்களுக்கு என்னிடம் கேட்க சொன்னால் நபியே போய் தொந்தரவு கொடுத்து இருந்தாங்க. இப்படி என்று அல்லாஹ்க்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு பதிலளித்தான். சொன்ன மாதிரி நல்ல பிள்ளையும் கொடுத்தான். யஹ்யா என்ற பெயருடைய நல்ல மகனை அவர்களுக்கு கொடுத்தான். இப்போ 2 கேள்விக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? அபூபக்கர்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது அடுத்த கேள்வி. நசீர், உங்க கேள்வி 2 கேள்வி சொல்லுங்க. இறைவனை சந்திப்பதுன்னு சொல்லி வருது இல்லைங்களா? ஆமா, எப்போ எங்க சந்திப்பீங்க? இறைவனை சந்திப்பதை குறித்து சந்தேகத்தில் இல்ல. இந்த சந்திப்பதுன்னு சொன்னா எதை சந்திக்கிறது? அது கொஞ்சம் புரியும். இப்போ இறைவனை சந்திக்கும் நேரம் எது? இரவு நேரம். இப்போ நீங்களே சந்திக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ சந்திக்க என்ன கேட்கிறீங்க? இறைவனை சந்திப்பது என்ன கேட்டீங்க. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்களே இறைவனை சந்திக்கன்னு சொல்றீங்களே, என்ன அதுக்கு? இறைவனுடைய ஒன்று இணையக்கூடிய நேரமா ஒன்று இணைய நீங்க சந்திக்க ஒன்றை இணைய சொல்றான் இறைவனத்துல. இப்போ நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, நீங்களே அழகான பதில் சொல்லிட்டிய. சரி, இறைவன் கடைசி இருக்கட்டும். இறைவனை சந்திக்கக்கூடிய நாள் எது? இறைவனை சந்திக்கக்கூடிய நாள் எது? மர்மை. அவ்வளவுதான். ஏன் உங்களுக்கு தயக்கம் இருக்கு? கியாமத்தான் சொல்லுங்களேன். ஏன் எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? என்னைக்கு சந்திக்க போறீங்க? கடைசி நாள் சந்திக்க நாள் எதுன்னு கேட்டேன். நாள் கியாமத்தான் டக்குனு சொல்ல வேண்டியது தம்பி. என்ன கஷ்டம் உங்களுக்கு? சரி, இப்போ அவனுக்கு உருவம், இப்போ அவனுக்கு உருவம் இல்லாதன்னா இறைவனை கேட்டுட்டு இருக்காரு. நீங்க இறைவன் உருவமே இல்லாத இறைவனை தான் இப்போ கேள்வி கேட்டுக்கிறீங்க. நீங்க உதத்துவா கேட்குறீங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க அங்கேயும் சவுண்டு கேட்கும், பேச கேள்வி கேட்க போறாங்க, நீங்க பதில் சொல்ல போறீங்க. அதை சந்திக்கும் நாள். சரி, அடுத்த கேள்வி. எங்கள் இறைவன் உங்கள் இறைவன் நிறைய இடத்துல வருது குர்ஆன்ல. அந்த எங்கள் இறைவன் சொன்னா என்ன, உங்கள் இறைவன் சொன்னா அது என்ன, எப்படி அதை பிரிச்சு பேசுற மாதிரி இருக்கு? அது என்ன அர்த்தம், எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதுல பிரிக்கிற பேச்சே வரலையே. உங்க இறைவன் வேற, எங்க இறைவன் வேறன்னு சொல்லலையே அவங்க. அவன் அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன், அவன் தான் உங்களுடைய இறைவன் சொல்றாங்க. அவங்க பிரிக்கலையே. அந்த மக்கள் எல்லோரும் அவர் வழிபாடு இதுக்கு சிலை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சிலை வணக்கத்தை தவிர்ப்பதற்காக எல்லா நபிமார்களும் வந்தார்கள். சரியா? சரிங்க சார். அப்போ என்ன சொல்லுவாங்க? இன்னும் இது கிளை கிடையாது, அல்லாஹ் ஒன்று தான், ஒரே ஒரு இறைவன், அவன் உண்மையான தெய்வம் அப்படின்ட்டு சொல்றான். அவன் தான் என்னுடைய இறைவன், அவன் தான் உங்களுக்கு வேணுப்பா, நீ அதை மறந்துட்டு இதை போய் கும்பிட்டுருக்கிறப்பான்னு மக்களை பார்த்து பேசுறாங்க. நூஹ் நபியில எல்லா நபிமார்களும். சரிதானே?
சரிதான். இப்போ நான் சொல்கிறேன் நசீர், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், உங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் சொல்கிறேன். அது பிரிக்கலையே, நீங்கள் தப்பான வழி போயிட்டுருக்கிறீங்க. அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், நீங்கள் சொல்கிற இறைவன் இல்லைன்னு சொல்கிறேன். இது சரிதானே? சரிதாங்க சார். அடுத்த கேள்வி. சார்ஜ் 2 கேள்வி முடிச்சு அடுத்த சார்ஜ் கேளுங்க. உங்கள் 2 கேள்வி என்ன? சார்லஸ் சார் படிங்க, சார்ஜ் படிக்க சொல்லுங்கள். சொல்லுங்க சார். அந்த இது சார் 67ல 20வது வசனம். படிங்க 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 படிங்க. படிங்க, யாராவது படிங்க. அன்றியும் அளவற்ற அருளாளனை தவிர வேறு எவர் உங்களுக்கு பட்டாளமாக இருந்து உதவி செய்வார்? நிராகரிப்பவர்கள் ஏமாற்றத்தில் அன்றே வேறில்லை. இதுல என்ன கேள்வி கேட்கிறேன். என்ன பட்டாளமாக இருந்து கொண்டுங்கிறது அது என்னன்றது கேட்கிறார் சார். உங்க அல்லாஹ்வே உங்களுக்கு மிலிட்டரி ஃபோர்ஸ், பட்டாளம், தமிழ்ல பெரும் பட்டாளத்தோட சண்டைக்கு வர்றாம்பாண்டா பெரிய படைகள், தமிழ்ல படைகள் அல்லது பட்டாளம், ஆர்மி ஃபோர்ஸ், பெரிய ஆர்மியோடு உட்கார்ந்து உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறதுக்காக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் மூமினை பார்த்து சொல்லுகின்றான். பட்டாளம் பெரிய ஃபோர்ஸ் என்று இருக்குது. எவரும் ஜெயிக்க முடியாத வலிமைமிக்க பட்டாளங்கள் இருக்குது. நான் அதை வச்சு மூமியை காப்பாற்று, உங்களை காப்பாற்றுவேன், சார்லஸை காப்பாற்றுவேன், அல்லாஹ் உங்களுக்கு உறுதிமொழி தருகின்றான். புரியுதா சார்லஸ்? புரியுதுங்க சார். அடுத்த கேள்வி. அடுத்தது 69ல 17. படி. இன்னும் வானவர்கள் அதன் கடை கோடியில் இருப்பார்கள். அன்றியும் அந்நாளில் உம்முடைய இறைவனின் அர்ஷை 8 பேர் தம் மேல் சுமந்திருப்பார்கள். சார்லஸ் சார், அது என்ன கேள்வின்னு கேளுங்க. இது என்ன வேணும் சார்லஸ் உங்களுக்கு? 8 பேர்ன்றாங்க, அவங்க யாருன்னு கேட்குறேன். கடைக்கோடியில் யார் இருப்பார்கள்? வானவர்கள், மலக்குகள். அந்த மலக்குகள் தான் 8 பேர். அந்த 8 பேர் தான் சுமந்து கொண்டு இருப்பார்கள். சரியா? அதான் போட்டிருக்குது குரான்ல. சார்லஸ் சார் சொல்லுங்க. ஆமா சார், ஆமா. இப்போ உங்களுக்கு அந்த 8 பேர் யாருன்னு கேட்குறீங்க, அதான் என்ன டவுட் உங்களுக்கு? ஆமா சார். கொஞ்சம் அந்த வார்த்தையை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரே வார்த்தையில் நீங்கள் கேட்ட சந்தேகம் எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிருக்கு. இப்போ அதை திருப்பி படிங்க சார்லஸ். முதல் வரியை படிங்க, மெதுவாக படிங்க. இன்னும் வானவர்கள் அதன் கடைக்கோடியில் இருப்பார்கள். கடைக்கோடியில் வானவர்கள் இருப்பார்கள். இது எப்ப நடக்குது? எந்த நாள்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது? கியாமத்து நாள். அப்புறம் அடுத்து படிங்க. அன்றியும் அந்நாளில் உம்முடைய இறைவனின் அர்ஷை 8 பேர் தம் மேல் சுமந்திருப்பார்கள். 8 பேர் இறைவனுடைய அரிசை சுமந்து இருப்பார்கள். எப்பொழுது? கியாமத்து நாள், அந்நாளில். சரியா? சார்ஸ் எல்லாம் நான் சொன்ன ஒழுங்கா உன்னிப்பா ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, கேட்டு தப்பு கிடையாது, கேட்கணும். இப்போ அந்நாளில், இப்போ 8 பேர் அர்ஷை சுமந்து கொண்டு இருப்பார்கள். எந்த நாளில்? கியாமத்து நாளில். அப்போ இது எப்போ நடக்க போற நிகழ்ச்சி? கியாமத்து நாள்ல நடக்க போற நிகழ்ச்சியா, இப்போ டெய்லி வந்துட்டு நிகழ்ச்சியா? அது நீங்க சொல்லுங்க. அல்லாவே சொல், அந்நாளில் 8 பேர் அல்லாஹ் அர்ஷை சுமந்து கொண்டிருப்பார்கள். கியாமத்தாண்ட உலகம் அழிந்து
கேள்வி கணக்கை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் இந்த அர்ஷை 8 மலக்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். அந்த நாள்ல நீங்க எண்ணி பார்த்துக்கிறா, ஆமா 8 பேர் இருக்கிறாங்க. எதை சுமந்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் அந்த நாள்ல தான் நாம் அனைவரும் பார்க்க முடியும். சரியா? புரியுதுங்களா? நல்லா என்ன நீ புரியுதுங்களா? நடக்க வேண்டிய நிகழ்ச்சி அன்னைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு நடந்துட்டு இல்லை. அதனால நாம் இறந்து அல்லாஹ் முன்னால் கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த அர்ஷை டோட்டலா மனிதர்கள் நிற்கிற அனைத்தையும் 8 மலக்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். அந்த 8 மலக் எப்படிப்பட்டவர்கள், எப்படி சுமந்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது, எவ்வாறு இப்படி நடக்கிறது, எல்லாவற்றையும் நீங்க அந்த நாள்ல தான் அதை பார்க்க முடியுமே தவிர இன்னைக்கு கிடையாது. சரியா சார்ல்ஸ்? அந்த ஒரு வார்த்தை தான் அந்நாளில் போட்டு அதை விட்டு அதை படிச்சீங்கன்னா இது இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு நம்ம போய் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த விஷயம் அந்த நாள் தான் நடைபெறும். அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்ன விஷயம் இது. 8 அரிசி சுமந்து கொண்டிருப்பாங்க, என்ன இது அர்த்தம், என்ன இதோட செயல்பாடு என்ன என்பதை அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். என்ன சொன்ன விஷயம் 3 பேருக்கு புரிஞ்சிச்சா? அபூபக்கருக்கு, நசீருக்கு, சார்லஸ் 3 புரிஞ்சிச்சா? வேற ஏதாவது அதே மாதிரி குரான்ல நாம் நாம் அப்படிங்கிறது இல்லைங்க சார். அப்ப நாம்னு அல்லாஹ் வந்து நானுன்னு சொல்லலாம். நாமுன்னு சொல்றப்ப ஒரு இது இணைச்சு சொல்ற மாதிரி இருக்குது. அந்த இது அது கொஞ்சம் தெளிவுபடுத்தினால நான் தான் உங்களுடைய இறைவன், நான் தான் அல்லாஹ். இப்போ நான் தான் அல்லாஹ் என்று சொன்னால் அது அந்த ஒரே இறைவனை குறிக்குமா, ஒரே ஆண்டவனை குறிக்குமா? நாம் தான் அல்லாஹ்ன்னு சொன்னா சரியா இருக்குமா? அப்ப சொல்லுங்க. நான் தான் சொன்னா ஒரு இறைவனை குறிக்கும். இப்போ அது நல்ல வேறுபாடு தெரியுது நம்மளுக்கு. ஆமா. இப்போ நான் தான், நாம் தான் இந்த பூமி வானங்களையும் படைத்தோம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அவன் தன்னுடன் இந்த பூமியை படைப்பதற்கு யாரையும் அவன் தனக்கு உதவியாளராக ஆக்கி கொள்ளவில்லைன்னு சொல்றான்ல. இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு தேவையான பொருள் உண்மை. சரியா? அந்த உண்மை என்னவென்றால் அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய நல்ல பெயர்கள். இந்த பெயர்களை வைத்துதான் அவன் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றான், யாவற்றையும் படைத்திருக்கின்றான். இதை படைப்பதற்கு இதை படைப்பதற்கு அல்லாஹ் தேவை கிடையாது. நாம் தன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகான பெயரை இந்த இடத்தில் வைத்து நாம் தான் படைத்தோம் அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லுகின்றான். இப்படி படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அவன் தன்னை பற்றி இப்பொழுது புகழுக்குரிய நான் தான், புகழுக்குரிய அல்லாஹ் தான், அவன்தான் தன்னுடைய திருநாமத்தை வைத்து படைத்திருக்கின்றான். அப்படி திருநாமங்கள்லாம் சேர்த்து சொல்லப்போ விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் நாம் நாம் என்று குறிப்பிடுகின்றான். நிச்சயமாக நான் அவர்களை கடுமையான தண்டனை புகுத்துவோம்னு சொல்றான் சில இடத்துல. சரியா? சில இடத்துல நிச்சயமாக நாம் அவர்களை கடுமையாக விசாரிப்போம், நாம் கடுமையாக விசாரிப்போம் இந்த வார்த்தை வருது. சரிதானே? அப்போ நீ என்னுடைய திருநாமத்தின்படி இந்த உலகத்தில் நடக்கவில்லை, அதற்கு மாறாக தான் உன் செயல் அனைத்தும் இருந்தது. எந்த ஒரு திருநாமத்தையும் நீ ஒன்று கூட நீ வாழ்க்கையை செயல்படுத்தல.
அதுக்காக திருநாமங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கேள்வி ஒன்றிடம் கேட்கின்றது. இதற்கு சொல்லும் பொழுது நாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ், நான் தான் அல்லாஹ். மூசாவை பார்த்து சொல்றான், நான் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் ஒருவன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை என்று அல்லாஹ் என்ற வார்த்தை வரும்போது நான் என்று சொல்லுகின்றான். நாம் தான் அல்லாஹ் என்று குர்ஆன்ல எங்கே போடப்பட்டிருக்கிறதா? இல்ல சார். இப்போ புரிஞ்சுக்கிச்சா? நாமுக்கு நானுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சார்ல்ஸ் புரிஞ்சுக்கிச்சா? புரிஞ்சு சார். அப்போ இது அது பக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, வேற கேள்வி. வேற கேள்வி இருந்தா கேளுங்க. வேற இருக்கா சார்? அபூபக்கர் சார் கேள்வி இருக்கா? ஓகே, நல்ல கேள்வி. கேள்வியே நல்லா யோசிச்சு கேளுங்க. இது இப்போ நீ கேள்வி கேட்ட கேள்வியில் அந்த வார்த்தையை நல்லா ஒழுங்க உன்னிப்பாக பார்த்து, ஆஹா இது அன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்களை கரெக்டாக எல்லாம் சொல்கிறான்னு நம்ம இன்னைக்கு கேட்டு தப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்து கேள்வி கேளுங்க. அப்படி கேட்டு மற்ற எல்லாத்துக்கும் நல்லா முடியும். சொல்லுங்க, வேற விஷயம். உங்கள் நசீர் உங்களுக்கு கேள்வி இருக்குதா? இப்ப இல்ல சார், நான் அடுத்த கிளாஸ்ல கேக்குறேன். சார்ல்ஸுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? இல்ல சார், நான் ரெண்டு தான் கேள்வி கேட்டுட்டேன். இன்ஷா அல்லாஹ். நல்லது. நான் உங்களுக்கு அடுத்த தடவை இந்த விழாப்புறம் எப்படி உண்டாகுது, இந்த மகத்தான சயின்ஸ் இந்த ஆண்டவன் குர்ஆன் சொல்லியிருக்கிறான். இது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் எப்படி என்ன எதுக்காக விழாப்புறத்தை பற்றி இங்கிருந்து தான் நான் உங்களை கொண்டு உண்டாக்கணும்னு சொல்கிற காரணம் என்ன, எல்லாவற்றையும் அந்த முடிஞ்சவரை உங்களுக்கு புரிய அளவுக்கு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பேசி நல்லா கொடுத்துருங்க. இதை நான் முடிஞ்சால் இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன், நாளைக்கு போஸ்ட் பண்ணேன். நல்லா கேட்கல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் 10 மணிக்கு வந்துடுங்க. பேசினே அல்ஹம்துலில்லாஹ். தம்பி வைக்கணும் தம்பி, 3 பேருக்கு அல்லாஹ் கிருபையால எல்லா பாக்கியத்தையும், மூவருக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் கிருபையால பாக்கியத்தை தரணும். உங்களை மாதிரி மற்றவங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். அதுக்காக சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்து மற்றவங்க கேட்கட்டு அல்லாஹ் கிருபை வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.